பாருங்க மிதுன ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, பயங்கரமான ஒரு டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை நம்ம நிறைய சொல்லலாம். உங்களுக்கு எந்த கிரகமும் மாற்றம் இல்லை, நல்ல ஒரு அமைப்புல உங்களுக்கு 8ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருந்து 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை திடீர் வருமானத்தை பார்க்குது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா மட்டும் இருந்துட்டா போதும், வாழ்க்கையில எல்லாமே ரெக்க கட்டி பறக்கலாம். குரு உங்களுக்கு ராசி இருக்கா, கண்டிப்பா திருமணத்துல எந்த ஒரு கலகத்தையுமே எந்த ஒரு பிரச்சனையும் வைக்க மாட்டார். காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே அமையும். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்குது. உங்க ஜாதக தசாபத்தி நல்லா இருந்தாதான் இங்க நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப சுப செலவு சுபகாரியங்கள் வரும், கண்டிப்பா பாத்துக்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வந்து பட்டமோ பதவியோ போகலாம், அந்தஸ்தோ தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா. தொழில் பண்ணக்கூடிய நமக்கு ஜாதக தசாபதி வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பாத்து ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றால் காஞ்சி மகாபரியவா குருவழி குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை மாத பலன். எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க. அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க, நல்லா சிறப்பாக இருக்கட்டும். இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன? சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த தை மாசம். நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க. இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான், தைப்பொங்கல். தைப்பொங்கல் 1 தை மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. என்ன? தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப 12 ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குரு சுக்கிரன் நிறைய கொடுத்துருக்கீங்க, அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் தை மாசத்துல 4 கிரகம் பயிற்சி ஆகுங்க. 1 சூரியன், நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும். அடுத்து செவ்வாய், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, ஒரு தைரியமான குணம் செவ்வாய் வேணும். புதன், அறிவு, ஞானம், புத்தி, எல்லா கிரகமும் வேணும், அந்த புதனுடைய தொடர்பு வேணும். அடுத்து சுக்கிரன், ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை, ஆடம்பர சொகுசுக்கார சொகுசுமங்களா எல்லாமே வேணும்னா அந்த சுக்கிரபானம் வேணும். எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு. இதுல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபதி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆவது ராசி தான் இந்த மிதுன ராசி. இதுலயுமே பாருங்க மிதுன ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா மிதுனம் தான். நல்லா டேலண்டான குணம், நல்ல அறிவான குணம் மிதுன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். படிச்சிருக்க மாட்டாங்கன்னா நான் படிப்பு கல்வி ஞானத்துல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ராசினா மிதுன ராசி மட்டும் தாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, பயங்கரமான ஒரு டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை நம்ம நிறைய சொல்லலாம். இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க, பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த தை மாத பலன். எல்லாருமே தை மாதம் பிறந்தா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுவாங்க, அனைவருமே செக் பண்ணிக்குவாங்க நமக்கு எதுவும் நல்லது யோகம் இருக்காதா. கண்டிப்பா இந்த தை மாசம் வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இது முக்கியமான ஒரு டைம் உங்களுக்கு பாத்துக்கங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன போகலாம் அப்படின்னா எல்லாருமே இந்த வருஷத்தை நோக்கி இருப்பீங்க. அதுல மெயினா தை மாசத்தை மட்டும் எல்லாரும் விட மாட்டீங்க. ஏதாச்சும் ஒரு லட்சியம் இருக்கும்ல, இந்த மாசம் ஆரம்பிக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு அந்த மனசுக்குள்ள தூண்டக்கூடிய மாதம் தை மாசம் மட்டும்தான். அப்ப இந்த மாசங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவலான இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் உறவினருக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக
ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தை மாசம் என்ன யோகம் இருக்குது, இதுக்கான பதிவும் கடைசியில இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கணும், உங்க ராசிலேயே பாருங்க. குரு பகவான் சஞ்சார செய்றார். 3ஆம் இடத்துல கேதுங்கிற கிரகம் சஞ்சார செய்றார் சிம்மத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரன், 4 கிரகம் ஒரே இடத்துல 8ஆம் இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல மகர ராசியில. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார செய்றாரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாரு. இதான் கிரகம். இப்ப எந்த கிரகமும் மாறலங்க இந்த மாசத்துல. தை மாசத்துல எல்லா கிரகம் அங்கே ஒண்ணு கூடிதான் நிக்குது. உங்களுக்கு எந்த கிரகமும் மாற்றம் இல்லை. நல்ல ஒரு அமைப்புல உங்களுக்கு 8ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருந்து 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை திடீர் வருமானத்தை பாக்குது. நான் ஏன் இங்க வைக்கிறேன் தெரியுமா? திடீர் வருமானம். எல்லாருமே கெட்ட இடத்துக்கு போறான்னு எல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்திடுவாங்க. ஆனா அது 2ஆம் இடத்த எல்லா கிரகம் திருவோண சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி அவருடைய வீட்டையே எல்லா கிரகம் பார்ப்பதால் இது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல போய் நிற்கும். ஒண்ணு இல்ல, நீங்க என்னமா செக் பண்ணணும் இந்த தை மாசத்துல? அனைவருமே ஜாதகம் எடுத்துக்கிட்டு இந்த தை மாசத்துல இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். யார் யாரு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா மட்டும் இருந்துட்டா போதும், வாழ்க்கையில எல்லாமே ரெக்க கட்டி பறக்கலாம். கண்டிப்பா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். எல்லாத்துக்குமே அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணலாம். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்கலங்க. எல்லாருமே நம்ம ஒரு கர்மால பிறந்திருக்கோம். அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் மிதுன ராசிக்கார யோசிங்க. கண்டிப்பா லைஃப்ல ஜெயிக்கலாம். எப்படி லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்துல நிறைய கஷ்டத்தை பார்த்தது மிதுன ராசி. அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசி. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சது இந்த மிதுன ராசி தான். நண்பன் ஏமாத்திட்டான், கூட்டாளி நம்ம ஏமாத்திட்டான், தொழில் உத்தியம் சரியா இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், தொழில் உத்தியம் சரியா இல்லை, கடன் பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு வழக்கு பிரச்சனை இருக்கு, பேங்க்ல எனக்கு பயங்கரமான லோன் இருக்கு, கேட்டதுல பணம் கிடைக்கல, இது மாதிரி தடங்களை சொன்னாங்க. எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்காம எத்தனை பேர் தடுமாறி நிக்கிறீங்க மட்டும் கேட்டு பாருங்க. நிறைய சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் உள்ள போக முடியல. தனியார் நிறுவனத்துல ஒரு 10 கம்பெனிக்கு நான் ரெசியூம் கொடுத்து வச்சிருக்கேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல. என்னதான்டா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது இந்த 2-3 மாசத்துல மிதுன ராசி மட்டும்தான். உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மை, தடுமாற்றம் எல்லாமே பார்த்தது இந்த மிதுனம் மிதுனம் மிதுனம். இனிமேதாங்க மிதுனங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தருணமா மாறப்போகுது. முதல் பல் சொல்றேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துட்டா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு 100% தை மாசத்துல எத்தனை கம்பெனிக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டாலும் வேலை கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டு கிரகமான 6ஆம் வீட்டு 8ஆம் இடத்துல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல செவ்வாய் உச்சத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்களுக்குலாம் எத்தனை கம்பெனிக்கு நீங்க ஃபார்ம் கொடுத்தா நல்ல ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. இங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்க போகுது. மிதுன ராசிக்கு பார்த்துக்குங்க. அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்குங்க மாணவ மாணவிங்களா. கண்டிப்பா அதுக்கான அமைப்பு இருக்கு. குரு உங்களுக்கு ராசியாக கண்டிப்பா திருமணத்துல எந்த ஒரு கலகத்தையுமே எந்த ஒரு பிரச்சனையும் வைக்க மாட்டார். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே அமையும். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்குது. உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தாதான் இங்க நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஜாதக தசாபதி எடுத்து பார்த்துங்க. கடனோ பகையோ எதிரியோ வழக்கோ இருக்காது. உங்களுக்கு வீடு இடம் பூமி சொத்து வாங்கணும், நான் கட்டணும் பண்ணா பிளான் பண்ணிக்கிங்க. அதுக்கான யோகம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப எல்லாமே வீட்லயோ இடத்துலயோ பூமியிலயோ சொத்துலயோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் மனசுக்குள்ள ஓடுதான் கேட்டா மிதுன ராசி இதுல மறுப்பு சொல்லாம ஆமாங்கிற வார்த்தை மட்டும் தான் வரும். இதுல எந்ததும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இப்ப சுப செலவு சுபகாரியங்கள் வரும். கண்டிப்பா பாத்துக்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வந்து பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக தசாபதி வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, பாத்துங்க. எல்லாரும் உங்களை சொல்லி பயமுறுத்துவாங்க, கெட்ட இடத்துல எல்லா கிரகம் இருக்குங்க பாத்துங்க. என்ன தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும். கொஞ்சம் வருமான பொருளாதார கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சில பேருக்கு ஜாதக தசாபதி சரியில்லாட்டினா. மற்றபடி மிதுன ராசிக்கு திடீர் யோகம். இப்போனா லாட்ரி சீட்டு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு இருக்கு லாட்ரி யோகம். கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐடிஐ ஃபீல்டு, நகை கடை வச்சிருக்கவங்க, எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா தான் வரும், தோல்வியே இனிமே இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் பயங்கரமான ஒரு மாற்றம் வரும். பேங்க்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், ப்ரொமோஷன் இருக்கு. எத்தனை பேர் தனியார் நிறுவனத்திலயோ இல்லை கவர்மெண்ட்லயோ ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்க? கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. யாருக்கு? மிதுன ராசியை பொறுத்தவரை நல்லா இருக்குங்க. பெண்களுக்குலாம் செம்மையா இருக்கும். திடீர்னு லாட்ரி யோகம்னா நிறைய பேர் அடிக்கும், பாத்துங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வெளிநாட்டில் உங்க சொல்றேன், நல்ல ஒரு சூப்பரான யோகம் இருக்கு, பாத்துக்குங்க.
பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா. அதே மாதிரி உடம்பு உபாதை மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இனிமே மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றம், உடம்பு ஆரோக்கியம் நல்லா வரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை வரும். குழந்தை பாக்கியமோ கணவன் மனைவி ஒற்றுமையோ எல்லாமே இனிமே தடங்கள் இல்லை, பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மிருக சிரிடம். இதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே இந்த மிருக சிரிடத்துல தான் பயங்கரமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாரும் தன்னம்பிக்கை இருக்க முடியாது. இது எல்லாமே இப்ப நல்லது மட்டும் தான் நடக்கும். மிருக சிரிடத்தை பிறந்தவங்க எப்படி லைஃப்ல எல்லாமே நல்லது மட்டும்தான் வரும். கெட்டதே மிருக சிரிடத்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வராது. இப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம், எப்போ சுப செலவு பண்ணக்கூடிய யோகம் பக்காவா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க. வேலையோ தொழிலையோ உத்தியோகத்தோடு நிறைய தடங்களை பார்த்து யாரும் அந்த மிருகசீரம் தான். இனிமே யூனிஃபார்ம் விட்டு வாக்குறவங்க, வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், செம்ம டைம் சூப்பரா இருக்கு. மிருகசீரத்தை பார்த்தவங்க பார்த்து இனிமே கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா நல்லதை மட்டும் யோசிங்க, உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து திருவாதிரை. பயங்கரமான பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் கற்பனையை யோசிக்க முடியாது. பயங்கரமான எல்லா கலையுமே சூப்பரா அக்யூரேட்டா பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் திருவாதிரையில பிறந்தவங்க. இனிமேதான் லைஃப்ல எல்லாமே ஜெயிக்க போறீங்க. இப்படி இனிமேதான் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, தொழிலோ, உத்தியோகமோ எல்லாமே சூப்பரா இருக்கும். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமையான குணம் வரும். இப்ப இனிமே எது வந்து எடுத்தாலும் நீங்க பயப்படாம இறங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். யாரு திருவாதிரையில பிறந்தவங்க சொல்றேன், லைஃப்ல எல்லாமே ஒரு பயங்கரமான வெற்றியை நோக்கி நீ போறீங்க. பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரப்போகுது. எதுலையுமே நீங்க பயப்படாம தன்னம்பிக்கையோடுங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். திருவாதிரையில பிறந்தவங்க. அடுத்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் நிறைய இருக்கும் புனர்பூசணத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறுது. எடுத்த காரியம் வெற்றி. யாரு புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். புனர்பூசணத்துல எது எடுத்தாலும் சரி, இனிமே தடங்களே உங்களுக்கு வராது. லைஃப்ல தடங்களை தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. லைஃப்ல வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, தொழில். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புனர்பூசணத்துல. எதுவுமே எது எடுத்தாலுமே சரியா இல்லை. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா புனர்பூசணத்துல. அதனால சொல்றேன், தொழில், உத்தியோகம், கணவனை ஒற்றுமை, வேலை, உத்தியோகம், உடம்பு ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, நிறைய பொருளாதார பிரச்சனை, நிறைய கஷ்டப்படுறது யாருன்னா அந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க தான். இனிமே சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, திருமண வாழ்க்கையில பயணிக்கூடிய நபர்கள், படிப்பு கல்வியில, வேலை உத்தியோகத்துல, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு புனர்பூசணத்துல பிறந்தவங்க எது எடுத்தாலும் இனிமே வெற்றியா வருது. இனிமே தோல்வியே உங்களுக்கு கிடையாது. எடுத்த காரியம் எது எடுத்தாலும் சரி, இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு இந்த புனர்பூசணத்துல சூப்பரான ஒரு டைம் பக்காவா இருக்கு. வரக்கூடிய தை மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.